வணக்கம், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறது சக்தி யோகா எப்படி செய்யலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஃபஸ்ட்டு வார்மிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேப்பிங். எல்லாமே 9 டைம்ஸ் நம்ம டேப் பண்ணுறோம். நம்ம உடம்பை சுற்றி ஒரு பிராணிக் எனர்ஜி இருக்குது. அதை ஆறான்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம். அந்த சக்தி இல்லைன்னா நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை. இது நம்மளை சுற்றி மட்டும் கிடையாது, இது எல்லா உயிரினங்களுக்கு சுற்றியும் இருக்குது. இந்த உலகத்துக்கே ஒரு ஆறா இருக்குது. இப்போ நம்ம எளிய முறையில் படுத்துட்டு எப்படி யோகா பயிற்சி செய்யலாம். இப்போது ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாலலாம் நின்றுட்டுலாம் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. அதனால் எளிய முறையில் படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைஸு என்னன்றதை நான் இப்போ உட்காந்துட்டு காட்டுறேன். அதை நீங்கள் படுத்துட்டு செய்யலாம். நம்ம கையில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ், முக்கியமான ஆர்கன்ஸோட புள்ளிகள் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸாக நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே போதும், நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும். இப்போது நம்ம கையை மடக்கிறோம். இந்த கை ஃபிங்கர்ஸ், விரல்கள் சேர்கிற இடம், அது எல்லாமே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஆர்கன்ஸுக்கு. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் படுத்துக்கிட்டே இந்த எளிய பயிற்சியை செஞ்சாலே போதும், உங்களுக்கு டாக்டர் கொடுத்த மருந்துக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த எளிமையான பயிற்சி சீக்கிரமாக உங்கள் நோயிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி இப்படி செய்யும்போது மூச்சு பயிற்சி மிகவும் முக்கியமானது. மூச்சை நல்லா மெதுவாக மூக்கு வழியாக உள்வாங்கணும். வாய் வழியாக மூச்சை வெளிவிடணும். மூச்சை உள்வாங்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது இப்படியே கையை, விரல்களை விரிச்சிடுங்க. இதையே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம், முடிஞ்சால் ½ அன் ஹவர் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 45 நிமிஷம் பண்ணலாம், 1 ஹவரும் பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சாப்பிட்ட பிறகும் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம்.
இது பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தான் பண்ணணுமோ அப்படின்னு கேட்பீங்க. கண்ணை மூடிட்டு பண்ணால் ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் மூச்சை நல்லா உள் வாங்கிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எடுத்த உடனே 10 செகண்ட் வரைக்கும் மூச்சை உள் வாங்குறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எளிமையாக எது வருதோ அதை செய்யுங்க. நீங்கள் இதையே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்குள்ளேயே ஒரு வேகமும் பிறக்கும். அந்த வேகத்தை வச்சு உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் போகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்கனாலே போதும், உங்கள் உடம்பு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிடும். இப்போது மூச்சை உள் வாங்கும்போது நீங்கள் முகத்தில் புன்னகையோட என்ன நினைக்கணும்னா, இந்த பிரபஞ்சமே நமக்கு மேலே தான் இருக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம மூக்கு வழியாக உடம்புல உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே பரவுதுன்னு நினச்சிக்கணும். இதை நினச்சிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி மூச்சை வெளிவிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு, பிபி, சுகர், கெட்ட கொலஸ்ட்ரால், நம்ம கோளாறுகள், நம்ம கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே வாய் வழியாக நீங்குதுன்னு நினச்சிக்கணும். இப்போ படுத்துட்டு பண்றதை காட்டுறேன். இப்போ நம்ம படுத்துட்டு இந்த எக்ஸசைஸை செய்யலாம். மெல்லமா மூச்சை மூக்கு வழியா உள்வாங்க, மெல்லமா மூச்சை வாய் வழியா வெளியிடுங்க. இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு போதும்னு தோணும்போது ஆண்கள் இடது கையை தொப்புள் மேலேயும் பெண்கள் வலது கையை தொப்புள் மேலேயும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கையை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் உங்கள் உள்ளங்கையிலிருந்து ஒரு சக்தி உங்கள் தொப்புளுக்குள்ளே போய் உங்கள் உடம்பு புத்துணர்ச்சி கொடுக்குதுன்னு நினச்சிக்கணும். அந்த அந்த எனர்ஜி உங்கள் உள்ளங்கையிலேருந்து வர்ற மாதிரி நினச்சிக்கணும். அதே மாதிரி மூச்சை உள் வாங்கும்போது மூச்சு மூக்கு வழியாக உள் வாங்கணும். மூச்சை வெளிவிடும்போது வாய் வழியாக வெளிவிடணும். மூச்சை உள் வாங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நல்ல சக்தியும் நம்ம மூக்கு வழியாக உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் பரவுதுன்னு நினச்சிக்கணும். அதே மாதிரி மூச்சை வெளிவிடும்போது
நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், கண் வியாதி, காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, இல்லை மூச்சு சுவாசம், இந்த ஆஸ்மா, எந்த நோயாக இருந்தாலும் அதை நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம என்ன நோய் இருக்கோ அதெல்லாம் வந்து வாய் வழியாக வெளியில் போயிட்டுருக்கு. நம்ம திரும்ப நம்ம இளம் வயசில் எப்படி புத்துணர்ச்சியாக எழுந்து குதிச்சு ஓடுறோமோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ண பிறகு கையை நல்லா தேய்ச்சிட்டு இப்படி மூஞ்சில ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி பண்ணுங்க. இந்த சக்தி யோகாவை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும், ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், ஆரோக்கியமாக நிறைய நாள் வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.